ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே குமரவேல் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்போ போயிட்டு ராஜி இருந்துக்கிட்டு, இங்கே பாருண்ணே, நீ அரசியை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தானே கதிர் என்னை நல்லா பார்த்துப்பான். நீ அவகிட்ட சண்டை போட்ட அப்படின்னா என் தங்கச்சி உன் அண்ணன் கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கதிர் சண்டைக்கு வர மாட்டானா? உனக்கு இது புரியுதா இல்லையா? உன் தங்கச்சி மேலே அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உன் மேலெல்லாம் எனக்கு அக்கறையா? நீ எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக நீயே ஒரு ஐடியா கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நேராக போயிட்டு அவங்கள அப்பாவை பார்த்து முத்துவேலை பார்த்து எல்லா உண்மையாக ராஜி வந்துட்டு சொல்லிட்டு குமரவேலை கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவருமே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு குமரவேல்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கேட்பார். இன்னொரு பக்கம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்கு ராஜுமே வந்துடுறாங்க. இங்கே இந்த பக்கம் எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ குமரவேல் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்துட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனதும் ரொம்ப டயர்டில் உட்காடுறாங்க. அரசி டவல் எடுத்துகிட்டு வா, நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க காலையில் தானே குளிச்சுட்டு போனீங்க, திரும்பவும் எதுக்காக குளிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு. என்னடி நான் சொன்னால் செய்யணும், நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. வாக்கிங் போயிட்டு வந்து வெயிலில் கசகசான்னு இருக்குது, குளிக்கணும், போய் டவல் எடுத்துகிட்டு வா, சுடுதண்ணி போட்டு வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அரசியுமே ரொம்ப கோவமாக சரி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே நேராக முத்துவேல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க. முத்துவேல் வந்து பார்த்திங்கன்னா குமரவேலை பார்த்ததும் முறைக்கிறாங்க. என்ன பெரியப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியல, முறைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து சைலண்ட்டாக போயிட்டு குளிக்க போகிறாங்க. இவருமே வீட்டுக்கு போனதும் அவங்களுடைய ராஜாவுடைய அம்மா கேட்குறாங்க, என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, வழியில் உன் பொண்ணு என்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க சொல்கிறீங்க ராஜியா, நீங்கள் அவகிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னா, அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவளாம் நல்லா தான் இருக்கா, இப்போ என்ன மகமேல் ரொம்ப பாசம் பொழியுது அப்படி சொல்லிட்டு. இல்லைங்க, ராஜி உங்களை பார்த்து பேசினான்னு சொன்னீங்களே, அதுதான் கேட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, இவ்வளோ அதான் அந்த கதிர் இருக்கானு அவனும் எங்கே போயிருக்காங்க வழியில். அப்போ தான் குமரவேல் அரிசியை கூட்டிகிட்டு போயிருக்கான். குமரவேல் ஏதோ வழியில் அரிசி பிள்ளைக்கிட்ட பிரச்சனை பண்ணுறான்னா, அது என்ன ஏதுன்னு சொல்லி கண்டித்து வைங்க. நீங்கள் உங்கள் அரிசி வந்துட்டு நல்லா இருந்தால் தானே உங்கள் பொண்ணு நல்லா இருப்பான்னு என்னை பார்த்து நடு ரோட்டில் நிற்க வச்சு அவள் கேள்வி கேட்குறா. இவனுக்கெல்லாம் என்ன வந்தது? அந்த இவன் தானே அந்த பிள்ளை வேணும்னு கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பிள்ளையை ஒழுங்காக பார்த்துக்க தெரியாதாம்மா இவனுக்கு. என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கான் இவனை. இப்போ என்னை பார்த்து தான் அமைதியை எழுந்திரிச்சு போயிட்டான். இல்லைன்னா அவனை அங்கேயே உண்டுலன்னு பண்ணியிருப்பான். அவனுக்கு இருக்கும் வரட்டும், எப்படியும் கீழே வந்து தானே ஆகணும். அவனை பார்த்து தான் நான் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கோவப்படாதீங்க, எதாக இருந்தாலும் பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நான் வேணால் போயிட்டு கேட்கட்டுமா அப்படி சொல்கிறாங்க. இல்லை அவங்ககிட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அலசி டவலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சுடு தண்ணியெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. குமரவேல் போய் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே வந்துட்டு அரிசி வந்துட்டு கிச்சனுக்கு வராங்க. அதான் நான் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலோட அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அரசி வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீ வந்ததுலேருந்து மாற்றி இதே புடவையை கட்டிக்கிட்டு இருக்க, வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லாத அவசரத்துக்கு நீங்கள் 4 ட்ரெஸ் எடுத்து அது மட்டும்தான் இருக்குது என்கிட்ட. இப்போ என்கிட்ட வேறு எதுவும் ட்ரெஸ்ஸே இல்லாத. உங்கள் பிள்ளை என்னை கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறாங்களா? ஒன்றும் இல்லை, கல்யாணம் மட்டும் பிடிச்சி நான் தான் வேணும்னு பிடிவாதமாக கட்டிக்கிட்டாரே தவிர ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்கி தர மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, நான் வேணால் அவங்ககிட்ட பேசட்டுமா? நான் உனக்கு கூட்டிகிட்டு போய் கடைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அத்தை, அவர்கிட்ட நான் எப்படி பேசணுமோ அப்படி பார்த்து நான் கூட்டிகிட்டு போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா அரிசி, அவன் கழிச்சிட்டு வந்ததும் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே குமரவேல் வெளில குளிச்சுட்டு மேலே வராங்க. அரிசியுமே நேராக ரூமில் இருக்காங்க. என்ன அப்படி பார்க்குற அப்படி சொல்லிட்டு. எங்கே போகிறீங்க? நில்லுங்க ஒரு நிமிஷம். எனக்கு உன் அம்மா வாங்கி கொடுத்த அவசரத்துக்கு 4 ட்ரெஸ்ஸு தான் இருக்குது, எனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்லை, என்னை கூட்டிகிட்டு போய் துணி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் இப்போ எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல அப்படின்னா நான் வெளியில் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடி நீ என்னை வச்சு இப்படி பொம்மையாட்டம் ஆட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நீ தான் என்னை தொட்டு தாலி கட்டின புருஷன், நீங்கள் தானே எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ, இவளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும், தலையெடுத்து நடந்து தொலை அப்படி சொல்லிட்டு கீழே வராங்க. கீழே வந்து பார்த்தா சக்திவேல் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா எங்கே கிளம்பிட்டா அப்படி சொல்லிட்டு. இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா, எனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்லை, அதுதான் இவங்க என்னை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸு வாங்கி தராங்க, நாங்கள் ஷாப்பிங்க்கு போகிறோம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இது பார்த்து குமரவேலுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது, கோவமும் வருது.
சரி சரி, எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி முந்தானியே பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்து வீடு சேரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, அதெல்லாம் வந்துடுறோம் அப்படி சொல்லிட்டு குமரவேல் அங்கேருந்து அரிசியை கூட்டிகிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. இங்கே பாரு, உனக்கு என்ன வேணுமோ போய் எடுத்துட்டு வா, நான் வெளியில நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் காட்டின புருஷன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ அரிசி வந்து பார்த்திங்கன்னா குமரவேலை இது பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் வந்து போயிட்டு நடுந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வாங்கிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அரிசி ரொம்பவே நாட்களில் வந்து சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ட்ரெஸ் எல்லாம் வந்து உள்ள அரிசி வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இங்கே ராஜியும் கதிரும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜி வந்துட்டு கதிர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ எது நினச்சும் கவலைப்படாத, நீ அந்த அரியரை மட்டும் முடிச்சுட்ட அப்படின்னா இனிமேல் உன் மேலே யாரும் கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் அதை பற்றியெல்லாம் இப்போ யோசிக்கல, எனக்கு முக்கியம் இப்போ அரிசி வந்து சந்தோஷமாக இருக்கணும். அந்த குமரவேலை அரிசியை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்தியா, எனக்கு அதே ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இனிமேலாம் வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டான் குமரவேல், நான் என் அப்பாவை பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்டதும் இவங்களுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிற, நீ உன் அப்பாவை போய் பார்த்து பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என் அப்பா கிட்ட நான் போய் பேசினேன், என் அப்பா வந்துட்டு அங்கே வழியில் இருந்தார், அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு அவர் வந்து குமரவேலுக்கிட்ட சொல்வார், அரிசியை நல்லா தான் அவங்க பார்த்துப்பாங்க, நீ எதுவும் கவலைப்படாத அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு முத்துவேலும் அங்கே குமார்கிட்ட எங்கடா இருக்க அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. நான் வெளியில் இருக்கேன் பெரியப்பா அப்படி சொல்லிட்டு, கிளம்பி ஒழுங்கு மாதிரி தான் வீட்டுக்கு வாடா, உங்ககிட்ட பேசணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பெரியப்பா அப்படி சொல்லிட்டு நேராக இவங்களும் அங்கே அரிசி அங்கேயே கடையில் விட்டுட்டு போகிறாங்க. போனால் அங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா குமரவேல் பார்த்ததும் முத்துவேல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க பெரியப்பா, எதுக்காக மேலே கோவமாக இருக்கீங்க, ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு வர சொன்னீங்க, அமைதியாகவே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னடா, நீ தானே அந்த பிள்ளையை பிடிச்சி கட்டிக்கிட்டு வந்த, ஆனால் அந்த பிள்ளையை வந்த நாள்லேருந்து நானும் பார்க்குறேன், நீ ஒழுங்காக வச்சுக்கிட்ட மாதிரியே தெரியலையே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னப்பா இருப்பா சொல்கிறீங்க, அதெல்லாம் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொய் சொல்லாத, அப்படியே அரைஞ்சேன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலை திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன எதுக்காக நான் இப்போ இவனை திட்டிக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு சத்தியவேலுங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெண் என்னடா, இவன் தானே நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாமல் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனால் கூட்டிகிட்டு வந்த பிள்ளையை ஒழுங்காக வச்சு வாழ துப்பு இல்லையா இவனுக்கு, வரவங்க போகிறவங்க கண்டவங்கெல்லாம் என்னை கேள்வி கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டவங்களாம்மா யாருன்னே அப்படி சொல்லிட்டு சத்திவேல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற யாரு, அந்த ஓடுகாலி தான், அந்த ராஜி தான் வழியில் என்னை பார்த்து பேசினா, இவங்க எங்கேயோ 2 பேரும் போயிருக்காங்க போல இருக்குது, அவங்க எதர்ச்சியாக மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே வழியில் இவன் கண்டபடி அந்த அரிசி புள்ளி திட்டுறானா அடிக்கிறானா, அவள் வந்து என்கிட்ட நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்க சொல்லுங்கள் அரிசியை, அப்போ தானே என்ன வந்துட்டு கதிர் நல்லா பார்த்துப்பான் அப்படி சொல்லி வழியில் என்கிட்ட பேசுகிறா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டதும் ஓ அவள் தானே ஓடி போய் வத்தி வச்சுட்டா, என்கிட்ட பேசி பார்த்தா முடியல அப்படின்னதும் போயிட்டு பெரியப்பா கிட்ட பேசியிருக்காளா அப்படி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க. டே என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஒழுங்கா நான் சொல்கிற மாதிரி அந்த பிள்ளைய ஒழுங்கா வாழ வச்சு வாழ்கிற வழியை பாரு, இதுக்கு மேலேன்னா உருப்பிடாமே இருந்துடாத, திருந்தி வாழ்கிறதுக்கு வழியை பாரு அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக முத்துவேல் கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ குமரவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போது வந்துட்டு நேராக ராஜுக்கு கால் பண்ணி குமரவேல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடி என்கிட்ட சொல்லி பார்த்ததும் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்ததும் உன் அப்பா கிட்ட போய் சொல்லி என்ன கேட்க சொல்கிறியா, யார் கேட்டாலையும் என்னாலாம் முடியாது, அந்த அரசியல் பண்ணுற கொடுமையில் நீ அங்கே கதறி துடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே இங்கே பாருடா, உன் அண்ணன் கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. எடா ஃபோனை அப்படி சொல்லிட்டு மாற்றி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே ராஜு கோவப்பட்டு இவங்ககிட்ட எல்லாம் ஒரு பிரோஜனமும் எல்லாம் பேசி அப்படி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே அரசி குமரவேல் வெளியே இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் ஜாலியாக வந்து துணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சக்திவேல் எடுத்துக்கிட்டு என்னடா பேசிட்டியா அப்படி சொல்லிட்டு, ஆமாப்பா இப்போ தான் அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன், அவள் ஃபோனை கட் பண்ணிட்டாப்பா, என்கிட்ட நான் ஜாகிங் போயிருந்தபோதே சொன்னாப்பா என்னால் முடியாது, நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன், ஆனால் இப்போ பெரியப்பா கிட்ட சொல்லி என்கிட்ட பேச வைக்கிறா இல்லை அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. விடுடா பார்த்துக்கலாம் அவனே அப்படி சொல்லிட்டு, ஆமாம் நீ எங்கேயும் அவசரமாக அதாவது அந்த துணி எடுத்து கொடுக்குறான்னு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போனால் எங்கடா அப்படின்னு, அவளை கடையிலே விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாம் துணி எடுத்து முடிச்சுட்டு காசு இல்லாமல் அப்படி
அப்படியே திக்கு திணறி நிற்க போகிறா பாரு, அப்புறம் இருக்குது நான் யாருன்னு காட்டுறேன் அவளுக்கு, நான் போய் அவளுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.